எதிரிகள் யாரு? ஆமாப்பா, எதிரியா? ஆமா. யார் சாமி? பெரியப்பார் மகன் கவர்னர். துரியோதனாதிகள் தான் எங்களுக்கு எதிரிகள். துரியோதனாதிகள் உங்களுக்கு எதிரியா? ஆமா. எனக்கு ஒரு எதிரி நிக்கிறாங்க. யாரா? ஏச்சேரி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கறான். எப்படா கோமாளி வருவா கொல்லலாம்னு பாத்துட்டு இருக்காங்க. அதுதான் யாரு? 10 வருஷமா ஒரே கடையில கறி எடுக்கிற மண்டிக்கறி. தினமும் இருக்கலாம். சரி. ஒரு 2000 ரூபாய் பாக்கி நின்னு போச்சு. என்ன சொன்னா? 2000 ரூபாய் காசு குறா அப்படிங்க நேத்து. நான் என்ன சொன்னேன்? ஏய் எல்லாரும் போலீஸ் தராங்க. நீ தீபாவளி போலீஸ் கழிச்சிட்டு போறாங்க. சூரியன் குத்தத்துக்கு வராங்க. கறி கடைக்காரர் 6 ரூபாய் போலீஸ் தராங்க. அப்படின்னு குத்தத்துக்கு வரான். போயிராத. அப்ப கடைக்காரர் போலீஸ் தர மாட்டாங்க கறி கடைக்காரர். நிச்சயமா தர மாட்டாங்க. ஒரே கடையில 10 வருஷமா எடுக்கறேன். ஒரு துண்டு கறி வேணா சேர்த்து போடுவாங்க. 2000 மணம் கொடுக்க மாட்டாங்க. போலீஸ் தர மாட்டாங்க. அதான் சூரியன் எடுத்து வரானா? ஆமா. போயிராத நாளைக்கு. மாதவா, அப்படி இருந்தாலும் இந்த கடல் சூதர இடைவெளிகளே இந்த பாண்டவரை கொன்று இந்த பாராள உலகை நாமளே ஆள வேண்டும் என்று என் பெரியப்பார் மகன் துரியோதனன் எங்களுக்கு செய்யாத ஒருவரும் செய்யாத சூது ஒரு கோடி வஞ்சகத்தை செய்தான். இதற்கெல்லாம் தன்னை பிடித்தோம். யாரால? என் பெருமான் கண்ணன். கண்ணுடைய கிருவியால் தப்பி பிழைத்து நாங்கள் அது மட்டுமா 10 நாள் சண்டை பாரத போர் துவக்கம் செய்து அந்த பாரத போர்ல நாங்கள் துரியோதன சேனைகளை படை பட்டாளத்தெல்லாம் மடித்து சமபூமியாக்கி இப்போ அஸ்தாபுரத்திலே நான் மன்னனாகவும் என் பக்கத்து துணையாக பாஞ்சாலியுடைய மகள் யார்? பாஞ்சாலி பட்டத்து ராணியாக இப்ப அஸ்தாபுரத்துல நாங்கள் சீரல் சிறப்புடனே எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் சுகத்தோடு வாழ்ந்து வருகிறோம். எதிரி யாரும் கிடையாது, யாருமே இல்ல. யுத்த காலத்துல கொண்டு குதித்து விட்டு எல்லாமே மடிந்து விட்டார்கள். இப்ப நாட்டை நீ தான் ஆண்டு வரீங்க. ஆமா. அப்படி இருந்தாலும் நான் ராஜாங்க விஷயமா போக வேண்டும் நண்பா. அப்படி போவது என்பதாக இதுவரை பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அந்த புறமாக யாரு ஒருவர் வருகிறார். அவர் யாரு? யாரப்பா நீ? நான் மேகலோகத்திலிருந்து வர்றேன் சாமி. மேகராஜன். மேகலோகத்திலிருந்து இந்த பூலோகத்துக்கு என்ன தேடி அஸ்தாபுரம் வந்திருக்கின்றாய்? அப்படியா? ஏது விஷயம்? எங்க மேகலோகத்து மன்னை மேகராஜன் உங்களுக்கு தருமருக்கு ஒரு நிகழ்ச்சி எழுதி அனுப்பி இருக்கிறார். அப்படியா? இது கொண்டு நீயே நேரடியா கொடுத்துருவாடான்னு சொல்லி என்ன மேகராஜன் என்னை அனுப்பி வைத்தார். அவர் இருப்பது மேகலோகத்துல, நான் இருப்பது பூலோகத்தில். எனக்கு எதற்காக நிருபம் அனுப்ப வேண்டும்? ஏன் என்னென்ன கொடுக்க சொல்ல வேண்டும்? ஒன்றுமே புரியவில்லையே. சற்று வாசித்து பார்ப்போம். ஆகட்டும், படிச்சு பாருங்க. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி ராஜகணமருதியே மேகமலை தாண்டு வரக்கூடிய மேகராஜன் தாரா புகழ் படித்த தர்மராஜனுக்கு எழுதிய நிருபம் என்னவென்றால், உன் தம்பியான ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுன மகாராஜன் என் மகளாகிய மின்னலொலியாலை காந்தூர திருமணம் செய்துவிட்டு வந்தார். காந்திர திருமணம் செய்து வந்து 9 ஆண்டு காலமாகுது. இன்னும் 9 ஆண்டு காலமாக என்னுடைய மேகமண்டல வரவில்லை, கட்டி கணவன் வரவில்லை என்று காலை மாலை தவறாமல் என் மகளா மின்னல் ஒளியால் கண்ணீர் விட்டு எழுது கொண்டிருக்கின்றார். அதனால இந்த நிகழ்த்தை கண்டுடனே உன் தம்பியான ஆளாள் அழகு மன்னன் அர்ஜுனனை இது மேகமண்டலம் அனுப்பவும். இப்படிக்கு மேகராஜ மன்னன் என்னோட ஆச்சரியமா இருக்கின்றது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் என் தம்பியாக அர்ஜுனன் என்னை தெரியாமல் என்னை கேட்காம எதுவுமே செய்ததே இல்லை. இப்பேற்பட்ட காரியத்தை செய்த என் தம்பியான அர்ஜுனன் ஏன் என்னிடம் சொல்லவில்லை? ஒன்றுமே புரியவில்லையே. என்னவாக இருக்கும் இந்த நிகழ்ம்? மெய்யா பொய்யா என்று ஒன்றுமே புரியவில்லை. அதனால என் தம்பியான அர்ஜுனன் அழைத்து இது மெய்யா பொய்யா என்று என் தம்பியை கேட்டா இதுக்கு தகுந்த பதில் உரைப்பான் என் தம்பியாக அர்ஜுனன். அதனால மாதவா, அந்த வரமாக என் மனைவியாகி பாஞ்சாலி இருக்கின்றார். அவள் அழைத்து வா. நான் கூட பார்த்தேன். ஆமா, அங்கதான் போனல மேல காட்டு பக்கம் 15 அடி பாஞ்சாலிடா ஏகசேனா பாஞ்சாலி. ஆமா பாஞ்சாலி. ஆமா ஏகசேனா. ஏகசேனா திரௌபதி. பல பெயர் உண்டு. குடும்பத்தை அங்க வச்சுக்காத, திக்குன்னு பத்திக்குவ, எரிஞ்சு போயிருவ. ஆமா அப்படி எரிஞ்சு போயிட்டேன். எங்க வீட்டுக்காரிக்கு நான் ஒரே பிரச்சனைங்கிறேன். அவ என்ன பண்ணுவா? அப்படி இருக்க கூடாது, அப்படிலாம் இருக்க கூடாது. இன்னும் 2 கட்டி வை.
நாம சொல்ல தேவையில்ல கொண்டா. அதனால பக்தி ரகுபதா பாஞ்சாலி அழைத்து வா. இந்த விஷயத்தை சொல்லி என் தம்பி அர்ஜுனன் எங்க இருந்தாலும் அழைத்து மேகமண்டலம் இது மெய்யா போயிட்டு தெரிந்து மேகமண்டலம் அனுப்ப வேண்டும். சீக்கிரமாக பாஞ்சாலி அழைத்து வா. பிறகு உன்னை நான் சந்திக்கின்றேன். மேல உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அகோதபடி என்னவென்றால் தார்ல புலல் வளைச்ச தருமை மத்தாலகாரம் பொட்டிக்காரனுக்குலாம் கை சோடு கோவாது தர்மராஜன் தர்மபுத்திர மகாராஜன் தன் மனைவி பத்தினி பாஞ்சாலி அழைக்க 15 அடி சபைக்கு வருது. 5 அடி கரெக்டுக்கு கொல்லிக்காய் பொறுக்கு போய்க்குது. பத்தினி பாஞ்சாலி சபைக்கு வர்றாங்க. ஏடா மத்தால காசு போடுறேன் உனக்கே எட்டடா எங்கடா இப்படி பிடிக்கிற
ஆ